கணவன் கட்டாத தவணைக்காக கல்லூரியில் படிக்கும் மனைவியை பிணை கைதியாக பிடித்து வைத்துக் கொண்டு பஞ்சாயத்து பேசப்பட்ட சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள IDFC வங்கிதான் இது. துக்கியம்பாளையத்தைச் சேர்ந்தவர் கொத்தனார் வேலை பார்த்து வரும் பிரசாந்த். குடும்ப செலவிற்காகவும் கல்லூரியில் படித்து வரும் மனைவி கௌரி சங்கரியின் படிப்பு செலவிற்காகவும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு IDFC வங்கியில் 35,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் பிரசாந்த். வாரம் 770 ரூபாய் வீதம் 52 தவணைகளில் பணத்தை திருப்பி செலுத்துவதாக கூறி கடன் பெற்றிருந்த பிரசாந்த் 42 தவணைகளை செலுத்தியதாக கூறப்படுகிறது. 43வது தவணைக்கான கடைசி தேதி முடிந்ததால் பிரசாந்தை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் வங்கி ஊழியர் சுபா. ஆனாலும் பிரசாந்தை தொடர்பு கொள்ள முடியாததால் அவரது வீட்டிற்கே நேரடியாக சென்றுள்ளார் வங்கி ஊழியர் சுபா. பிரசாந்த் அங்கு இல்லாததால் வீட்டில் இருந்த கௌரி சங்கரியை தன்னுடன் வருமாறும் தவணை தொகை செலுத்திவிட்டு உனது கணவர் அழைத்துச் செல்லட்டும் என்று கூறி அவரை மதிய நேரத்தில் சுபா அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. வங்கிக்கு சென்ற பின்பு தனது கணவர் பிரசாந்தை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை தெரிவித்தார் கௌரி சங்கரி. இது குறித்து வாழப்பாடி சரக DSP ஆனந்திடம் புகார் தெரிவித்த பிரசாந்த் இரவு 7:30 மணியளவில் வங்கிக்கு சென்று போலீசார் முன்னிலையில் வார தவணை 770 ரூபாயை செலுத்தி தனது மனைவியை மீட்டார். கட்ட முடியல, வீட்டில் உடம்பு சரியில்லை, நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அவங்க வீட்டில் சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருங்க சொன்னேன். சார் நடவடிக்கை எடுத்தார். இரவு வரையில் வங்கி செயல்பட்டு கொண்டிருந்ததால் இது குறித்து வங்கி மேலாளரிடம் கேள்வி எழுப்பிய போலீசார் மறுநாள் காலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறிச் சென்றனர். இளம்பெண் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டது தனக்கு தெரியாது என தெரிவித்த IDFC வங்கி மேலாளர் மாத கடைசி என்பதால் அலுவலகம் மட்டுமே இரவில் செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். வங்கி நிதி நிறுவனங்கள் மாலை 6 மணிக்கு மேல் வாடிக்கையாளர்களை பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு மீறப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சிலம்பரசன்.